ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்று அதன் பலனாக இன்று திரைமொழி சமூக நல அறக்கட்டளை தொடக்க விழா நடக்க இருக்கிறது. அந்த அறக்கட்டளையின் லோகோ இப்பொழுது மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு ஆர் கே செல்வமணி ஐயா அவர்களும் ஆர்.வி. உதயகுமார் ஐயா அவர்களும் வெளியிடுவார்கள். நோக்கமில்லாத பயணம் வீடு சென்று சேராது. அதுபோல ஒரு நோக்கத்துடன் செயல்படக்கூடிய இந்த அறக்கட்டளை இன்று இனிதே தொடங்க இருக்கின்றது. இந்த தொடக்கத்தினை வரவேற்புரையுடன் சான்றோர் பெருமக்களை வரவேற்பதற்கு இயக்குனர் சுப்பிரமணிய பாரதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கும்போது நான் பேசினேன், வாய்ஸ் தான் கொடுத்தேன், என்ன இது மாதிரின்னு வர முடியுமான்னு. கண்டிப்பாக வந்தேன்னா டெஃபினட்டாக நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரேன்னாரு. எப்பயுமே அவர் பார்த்தா எனக்கு ஒரு பதச்சு வந்துடுறேன்னு தெரியல. பாரதிதாசன் சொல்லுவார், இமயத்தில் ஒருவன் இரும்பினால் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டு ஓடுவான். இதுதான் மனிதம். எங்கேயோ நம்ம அண்ணன் தம்பிக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம ஜாதி ஜனத்துக்கு இல்லை, எவன் அழுதாலும் சரி, எவன் அந்த எப்பவும் கண்ணீர் வருதோ நீ தாண்டா மனுஷன் அப்படின்னு தான் நம்ம மூத்தவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா மனிதம் வளர்ப்போம். இப்போ மனிதம் வளர்ப்போக்கு ஒரு சுலோகம் வச்சுருக்கோம். அண்ணன் அவருடைய வாய்மொழியினால் அந்த மனிதம் வளர்ப்போவை நம்ம சொல்லுவோம். எல்லாரும் திரும்பி நம்ம ஒரு 3 முறை சொல்லுவோம் வளர்வதற்காக. மனிதம் வளர்ப்போம் சமூகம் பலம் பெற. மனிதம் வளர்ப்போம் சமூகம் நலம் பெற. மனிதம் வளர்ப்போம் சமூகம் பலம் 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 பெற. மனிதம் வளர்ப்போம் வாழ்க்கை நலம் காண்போம். 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 மனிதம் வளர்ப்போம் உலகமெங்கும் அமைதி காண்போம். மனிதம் வளர்ப்போம் உலகமெங்கும் அமைதி காப்போம். 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 நன்றிண்ணே. இதுதான் இதனுடைய தாரக மந்திரம். திரைமொழி ஆரம்பிக்கும் போது அண்ணன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அவர் செய்டா படம் பண்ணுடா, அதுக்கிடையில் இதையும் பார்த்துக்கினாரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மளால சும்மா இருக்க முடியாது. சரி படம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், இடையில் எதாவது பண்ணுவிட்டு. திரைமொழி ஒவ்வொரு மாதமும் திரைத்துறையில் நடக்கின்ற நமது ஒரு சங்கங்களில் நடக்கின்ற அந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை பதிவு செய்வது தான் அதனுடைய நோக்கம். 3 ஆண்டுகள் இப்போ திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் நடந்தது போய் கொடுத்தேன். அங்கே இருக்க ராதாகிருஷ்ணனை பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ விஷயம் எங்களை பற்றி எழுதியிருக்கீங்கன்னாரு. அதில் ஒரு விஷயமும் வச்சுருப்போம். அதாவது இது வெறும் சடங்கல்ல, உங்களுக்கு நடந்த எலெக்ஷன் சடங்கல்ல, உங்களுக்கு அவ்வளோ பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதையும் அதில் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். எங்களை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அண்ணன் செல்வமணி அவர்கள் தன்னையே தத்தம் கொடுத்துட்டார் இந்த யூனியனுக்காக. அவர் மாதிரி ஒருத்தர் இருந்து தான் இந்த சினிமாவை வழிநடத்தினோம். உதயகுமார் சார் பொதுச் செயலாளர் இருக்கார், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் இருக்கார். தொடர்ந்து நான் சென்னை வந்ததுலேருந்து அண்ணன் கூட நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுல இப்படி ஒரு மனிதர் இருப்பது உண்மையிலே உடன் பிறந்தால் மட்டும் அண்ணன் அல்ல, அந்த உணர்வுகள் ஒன்று கலப்பவர்கள் கூட நம்மளோட அண்ணன் தம்பியாக தான் நம்ம பழக்கலாம். எங்கள் அண்ணனை பார்த்தா எனக்கு நான் கால்மல் கால்பட பேசுவேன் தான் பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு ஒரு ஆதர்ச புருஷனாக இருக்கிறார். நம்ம அடிக்கடி சொல்லுவார், நான் அவருக்கு விட்டு நோக்கிக்கிட்டே இருப்பேன். எங்கள் கூட்டத்தில் சொல்லுவார், நம்ம சினிமா நம்மளை வளர்ந்துச்சு, நம்மளை ஆளாக்குச்சு, நம்மளை சாப்பிட வச்சு, சினிமாவுக்கு நாம் என்னடா செஞ்சோம், அடாடா இப்படி ஒவ்வொரு மனுஷன் செஞ்ச அந்த நாட்டுக்கு நம்ம சமூகம் இல்லாமல் இந்த நாடு இல்லை. அப்படி இந்த சமூகம் செஞ்சதை நாம் திருப்பி என்னடா செஞ்சோம் ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களும் நினைத்தால் அந்த துறை ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா துறையை ஆரோக்கியமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் செல்வமணி அவர்கள் அவர் கையால் இந்த திரைமொழி சமூக நல அறக்கட்டளையை தொடங்கி வைத்ததற்கும் உடன் எங்களுடைய பொதுச் செயலாளர் உதயகுமார் சார் அவர்கள் தொடங்கி வைத்தது ரொம்ப. அதற்கு ஆலியாரிலிருந்து நேற்று வேள்வி தினம் அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு சி.ஓ. முருகானந்தம் ஐயா, சேகர் ஐயா, அம்மா மாலதி அம்மா இவர்களெல்லாம் இதை ஆரம்பித்து வைத்ததற்கு எதிரில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்ணனி அம்மா இருக்காங்க, சௌந்தரியன் சார், ப்ரொடியூசர் ஜீவானந்தம் சார் எல்லாருமே அங்கேருந்து வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 10 மாவட்டங்களிலிருந்து என்னுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லாம் அன்புக்காக தான். இதனுடைய நோக்கம் என்னென்னு ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்போ பத்திரிக்கைக்கு எப்படி எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கோ அதே மாதிரி இது இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கும். கல்வி இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உடல் நலமும் மன வளமும் நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது எங்கள் நம்ம சினிமா துறை ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கான காலச்சூழல், நம்மளுடைய உணவு முறை, பழக்க வழக்கம்
எல்லாமே இருக்குது. இது எப்படியாவது அவங்களுக்கு வந்து அந்த எளிய முறை ஒரு அரை மணி நேரம், அதை நாங்கள் எங்கள் ஐயா குருநாதர் வந்து தமிழறிவு மணி 24 மணி நேரம் நம்மளை பார்க்குற அந்த உடம்புக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கணும்னா அப்புறம் எப்படி அது உனக்கு வேலை செய்யும்? 20 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணங்கிட்ட கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கலான்னு அப்படின்னா அவருக்கு டைம் இல்லை. இருந்தாலும் ஏன்னா நீங்களாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு படைப்பாளிகள், அரசியல்வாதிகள், முதல் அமைச்சர்கள், இயக்குனர்கள் இவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆரோக்கிய சிந்தனை வரும். ஆரோக்கிய சிந்தனை வந்தால் தான் ஆரோக்கியமான மனிதர்களை வளர்ந்து வர முடியும். நம்ம கீழே இருக்கிறவங்களை விட மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு இவர்களுக்கு எல்லாம் நம்ம வந்து இந்த உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதுகாப்பதற்கு 24 கிராஃப்டில் அண்ணன் வந்ததுனால அவர்கிட்ட நான் இந்த இதிலே நான் முறையிடுறோம். நாங்கள் முறையாக அப்புறம் கடிதம் கொடுப்போம். நீங்கள் சொன்னீங்களா ஒவ்வொரு சங்கத்திலையும் அவங்க யார் விரும்பாங்களோ அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த பயிற்சியை கொடுப்போம். ஒரு நாள் காயக்கல்ப பயிற்சின்னு ஒன்று அருமையாக இருக்குது. அது வந்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் 5 வருஷமாக. அவ்வளோ ஒரு உற்சாகமாக அது சொல்ல முடியாது. ஏன்னா இறைநிலைங்கிறது அவங்கவுங்க உணர்ந்தால் மட்டும்தான். அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. 24 மணி நேரம் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படி ஒன்று அது செய்ய தான் வரும். ஒரு நாளில் செஞ்சால் வராது. தொடர்ந்து அது ஒரு அரை மணி நேரம் நம்மளை ஒதுக்கி செஞ்சோமா, நம்ம சினிமாவில் இருக்கிறவங்க எந்த நோய் நொடி எதுக்கு நோய் நம்மளை வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. அது கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மனிதர் ஒதுக்கலாம். அதை ஒதுக்கணும். அதுக்கான வாய்ப்பை நீங்கள் அண்ணன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது நான் மேக்ஸிமம் இந்த 2 ஆண்டுகளில் இருக்கின்ற எல்லா கிராஃப்ட்லேயும் போய் நம்ம வந்து அதை பயிற்சி கொடுப்போம். அந்த பயிற்சியை நாங்கள் மட்டும் இல்லை, உலக சமுதாய சேவா சங்கம், வேதாத்திரியில் அவங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் அதை எடுப்பாங்க. நம்ம எடுக்கிறதில்ல. நம்ம அதுக்கு ஒரு வழிகாட்டி கூட இருந்து செய்ய போகிறோம். ஒருங்கிணைப்பில் தான் நம்ம இருக்க போகிறோம். அவங்க வந்து அதை முறையாக கற்றுக் கொடுப்பாங்க. அதை முறையாக நம்ம ஆட்கள் கற்றுக்கிட்டு நிறைய படைப்பாளிகள் இங்கே இருக்காங்க. ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பார்க்க நிற்கவே முடியல. அப்போ அந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பேராசிரியர்லாம் வந்திருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க 5 நிமிஷம். அது அவ்வளோ இதாக இருக்குன்னு இந்த ஆரோக்கிய சமூகத்தை நோக்கி இதை எடுத்துகிட்டு போய் நம்மளால் முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அதற்காக தான் உங்களை எல்லாத்தையும் வர வச்சு இதை செஞ்சுருக்கோம். இது திரைத்துறையில் யார் போகிறோம், நான் அதில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக போய் செய்வோமே அப்படின்ட்டு தான் இதனுடைய நோக்கம்னு. இதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, கட்சி இல்லை, எந்த நோக்கமும் கிடையாது. உடல் நலம், மனநலம். அமெரிக்காவில் பையன் இருக்கான், அமெரிக்காவில் நம்ம அம்மா இருக்காங்க. என்னென்னு இங்கேருந்தே ஸ்கைப்பில் நாங்கள் சொல்கிறோம். அது வந்து அதுக்கான இங்கிலீஷ், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் இங்கே பேராசிரியர்கள் இருக்காங்க. அவங்க அங்கே கற்றுக்கிட்டு எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு மணி நேரம் நம்ம உடம்புக்கு பண்ணால் இன்னும் இந்த உலகத்தை ஆளலாமே. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, பெறறதுக்கு உலகமே இருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் ஆரோக்கிய சமூகத்தை நோக்கி அடியெடுத்து வைப்போம் என்பதுதான் இதனுடைய தாரக மந்திரம், வேறொன்றும் இல்லை. சமூக நல அறக்கட்டளையின் நோக்கத்தை மிக சிறப்பாக எடுத்துக்கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் இதனுடைய செயல்பாட்டு திட்டத்தை மிக சிறப்பாக விளக்கமாக என்ன செய்ய போகிறோம் என்பதை எடுத்துரைக்க மதிப்பிற்குரிய திரு குரு அரங்கநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நான் ஒரு ஜோதிடராக நான் இந்த சென்னைக்கு வந்தேன் 96 வந்து நான் எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் ஜோதிடம் பார்க்க வாய்ப்பை இந்த இறை அருள் எனக்கு கொடுத்தார்கள். அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். இங்கே வந்தேன். அந்த இறை அருள் வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் நேராக போய் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. உதாரணத்துக்கு ஆர்வி உதயகுமார் ஐயா அவங்களையும் நான் வந்து 2002 மீட் பண்ணியிருக்கிறேன். எழில் சாரி 2002. இன்றைக்கி முடிய எல்லாரும் ஒரு குடும்ப நண்பராக என்னை வச்சுருக்காங்க. ஒரு வயதானவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் பேசுவாங்கல்ல, அது மாதிரி என்னை வச்சுருக்கிறாங்க. நான் ஜோதிடம் பார்க்கும்போது உடல் நலம் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். அந்த உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நான் சொல்லுவேன், சினிமாவில் இருக்கிறவங்க அனைவருமே சித்தர்கள் அப்படிம்பேன். ஏன்னா என்னை ஊரில் கேட்பாங்க, ஏன்டா இங்கே ஜோதிடம் பார்க்கறது விட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. சினிமா துறையை தான் நான் முதல்ல வணங்குறேன். அதாங்க ஐயா உண்மை. அதில் தான் எல்லா சித்தர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையை எடுத்து அவங்க மனதில் பதிய வைக்கிறார்கள். அந்த சிந்தனை அவர்கள் திருமணம் செய்வதற்கு லேட் ஆகுது. 40 ஆண்டுகள் ஆனால் கூட அது தவம் இருக்கிறாங்க. ஒரு கதை மேலே தவம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் பழகி உணர்ந்திருக்கிறேன். அதனால் அவங்களுடைய காலம்தான் நம்மளை நிர்ணயிக்குது. ஜோதிடத்தில் 120 ஆண்டுகள் வாழலான்னு சயின்ஸும் சொல்லுது, ஜோதிடமும் சொல்லுது. அந்த 120 ஆண்டுகள் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் விடுபட்டுட்டோம். ஏன்னா அதே சிந்தனை, அதே உழைப்பு,
இது எல்லாம் உழைச்சி வெற்றி அடைஞ்சு வந்து உட்கார்ந்த பின்னாடி உடல் ஆரோக்கியம் கெட்டுருது, மன ஆரோக்கியமும் எப்படி அந்த சூழலை, குடும்பத்தை, குழந்தைகளோட நம்ம எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேப் விடுது. நான் சினிமா துறையை வந்து குற்றமாக நான் சொல்லலைங்க, அங்கே இருக்கிற குறைகளை நம்ம நிறைவு செய்யணும்னு உணர்ந்திருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரோடும் பழகிறேன். ஒரு 50% நான் எல்லாத்துக்கும் நான் ஜோதிடம் பார்த்துட்ருக்கிறேன். அதே மாதிரி IAS IPS அதிகாரிகளுக்கெல்லாம் 24 மணி நேரம் டியூட்டி, அவங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும். இந்த மன அலை சுழற்சியை குறைச்சி ஒரு 5 நிமிடம் நாம் தவம் எப்படி செய்வது, ஒரு அரை மணி நேரம் இந்த அசைய வேண்டிய உடம்பை அசையாமல் வச்சிடுறோம், அசையக்கூடாத இந்த மனசை அலைய விட்டுறோம். இந்த ரெண்டுக்கும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து அவரை பற்றி நீங்கள் ஒரு படமும் எடுத்துருக்குறோம். அப்புறம் ஐயாலாம் இன்னும் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. அவர் தெளிவாக நம்மளுக்கு இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அசைய வேண்டிய உடம்பு ஆடாமல் போயிடுச்சு, அமைதியாக இருக்க வேண்டிய மனம் ஆடி போயிடுச்சு. இந்த ரெண்டையும் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் உடற்பயிற்சியும் மனம் எப்படி நமக்கு ஆல்பா நிலையில் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது. அதை விட்டு நம்ம பீட்டாவுக்கு போயிடுறோம். அப்போ அந்த ஆல்பா நிலையில் இருக்கும்போது தான் நம்மளுடைய பீனியல் கிளாண்டர் வேலை செய்யும். அது சயின்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நீங்கள் பச்சை கற்பூரம் உங்களுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னா போதும், ஒரு ஸ்கிரிப்டே பண்ணலாம். அந்த மாதிரி அங்கே ஒரு கடல் இருக்குது, ஆலியாரில் ஒரு கடல் இருக்குது, அறிவு கடல். அது அறிவு திருக்கோயில்னு சாமிஜி வச்சுருக்கிறாங்க. இங்கே மதம், ஜாதி, ரிலீஜன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் தெளிவாக யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பயிற்சி எடுக்கலாம். அதுக்கான தகுதியை ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. 1958 ஆரம்பிச்சது. ஐநா சபைக்கு போயிருக்கிறாங்க. உலக அமைதி வேண்டும், அணு தயாரிக்கக்கூடாது, அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் இன்றைக்கி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருச்சு. இறை துகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. 2019 ரஷ்யாவும் அதை ஒத்துக்கொண்டாங்க, அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. எப்படி எலக்ட்ரான் புரோட்டான் ஒன்றோடு ஒன்று இணையறதில்லை, விலகிறதில்லை, மாலிகுல் எப்படி இருக்குது, அதை எப்படி வச்சுருக்குதுங்கிறதுலேருந்து நம்ம உடல் வந்து ஒரு அணுக்களினுடைய கூட்டமைப்பு, இதை நாம் எப்படி வச்சுக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு அளவு முறை கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாம் அங்கே போய் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க ஒரு 15 வருஷமாக. அப்புறம் நான் இப்போ சினிமா துறைக்குள்ள எல்லாத்தோட பழகும்போது இப்படி ஒவ்வொரு இயக்குநர்களாக நான் அழைச்சிட்டு போகிறது, அங்கே போயிட்டு பயிற்சி எடுக்க வைக்கும்போது அவங்களுக்கு புரியும். அதனால தான் நாங்கள் வந்து இப்போ ஆலியாரில் வந்துங்க இளைஞர்களுக்கு தனியாக, மாணவ பருவத்துக்கு தனியாக, வில்லேஜுக்குன்னு ஐயா வந்து இயக்குனராக இருக்கிறாங்க. இது முடிய 399 வில்லேஜை எடுத்தாச்சுங்க. 1.5 லட்சம் பேர்த்துக்கு மேலே பயிற்சி கொடுத்தாச்சு. வில்லேஜில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி எடுத்துட்டு அவங்க மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அப்படி பூரிப்பாக இருக்கும். நம்ம பேரரசு ஐயாவை ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிருந்த பொன்னமராவதிக்கு, பார்த்துட்டு அசந்துட்டார். இப்படி வில்லேஜில் கூட்டி இப்படி பயிற்சி கொடுக்குறீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்படி ஒரு பயிற்சி கொடுத்த இங்கே ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்க. இங்கே வாங்க மேடம். இங்கே நம்ம ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கரடு முரடான இடம் உங்களுக்கு தெரியும், கண்ணகி நகருங்க. உள்ளே போக கொஞ்சம் பயமாக இருக்குது. இவங்கள வந்து 5 மாதம் அங்கே தங்க வச்சோமுங்க. ஒரு ஆண் பெண் வந்து 5 மாதம் தங்குவாங்க, கிராமிய சேவை திட்டம்னு எடுத்துங்க. அப்போ அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க. முதல் அன்னைக்கு ஒருத்தர் ஒரு தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இந்த அம்மா பார்க்குறாங்க, நான் ஊருக்கு கிளம்பிடுறோமுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பயிற்சி கொடுத்துங்க, பாருங்கம்மா, பயிற்சி கொடுத்து அந்த ஊரில் நம்ம போகிறோம். அங்கே ஒரு கேம்ப் நடத்துறதுக்கு போகிற மறுபடியும் இடையில ஒரு பையன் உன்னோட பேர் என்னன்னு கேட்டால் ரமேஷ் வேதாத்திரிங்கிறான். அவன் பேருக்கு பின்னாடி வேதாத்திரின்னு போடுறான். அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்குதுங்க. இந்த பயிற்சியை நம்மளுடைய 24 டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கணும்னு நான் சுப்பிரமணிய பாரதி அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அது வந்து ஒரு சமூக நலமாக, அது ஒரு அறக்கட்டளையாக நம்ம எடுத்துகிட்டு போய் இன்னும் உங்களுக்கு வந்துங்க ஒவ்வொரு கேம்ப்பு எப்படி நடத்தணும்னு எல்லாம் நாங்கள் ஆலியாரில் எல்லாம் ஒரு டிசைன் பண்ணி உங்களுக்கு தேவைங்கிற நேரத்தில் தேவையான இடத்துல, இப்போ நாங்கள் வில்லேஜில் செய்கிறப்ப வந்து நம்மளுடைய இது இருக்குது இல்லைங்களா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அந்த வேலை செய்கிற இடத்துலையெல்லாம் போய் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அங்கேயும் போய் 60 பேர் 50 பேர் இருக்கிற இடத்துல ஆசிரியர்கள் போய் அந்த மரத்தடியில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற இடத்துல இங்கே வந்து இப்போ அண்ணாவெல்லாம் கேட்டுங்க, ஐயாவையெல்லாம் கேட்டு அந்தந்த யூனியனில் போய் அனைவருக்கும் உடற்பயிற்சி முடிஞ்சது சனி ஞாயிறாவது நம்ம எடுத்துகிட்டு அனைவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அப்படியே ஆலியாரும் உங்களை அழைச்சிட்டு போய் ஒரு முறை இந்த சமூக நலத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 1000 பேர்த்த நான் கொண்டுட்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற 100 பேர் எடுத்தோம்னா 1 லட்சம் பேர்த்துக்கு கொடுத்துடலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு குருவின் சேவையாக நம்ம இந்த பயிற்சியை கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த அறக்கட்டளையே உருவாகிருக்கிறோம். மரம் நடுறோம், சாப்பாடு கொடுக்குறோம், அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அந்த நேரத்தில். ஆனால் இதை கற்றிருந்த அறிஞர்கள் நாம் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.
இந்த சங்கத்துக்கு, இந்த அறக்கட்டளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உறுப்பினர்களாக சேர்ந்து செயல்படுங்க. இதில் யாரும் தனிப்பட்டவங்க கிடையாது. இது பொது நலமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. திட்டமிடல், முயற்சி, செயல் இவற்றோடு சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் இவை இருந்தால் தான் ஒருவர் பொருளாளராக இருக்க முடியும். அதுதான் வெற்றியை நோக்கி நம்மை நகர்த்த முடியும். திரைமொழி சமூக நல அறக்கட்டளையின் பொருளாளர் திரு மூர்த்தி நடராஜன் ஐயா அவர்களை அறக்கட்டளையின் செயல் விளக்க உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். பொருளாளர் அப்படின்றதுனால சிக்கனமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொல்லி வைக்கிறாரு. அதனால மகாகவி பாரதியார் அவர்களோட வரிகள்ல ஒரே நிமிஷத்துல நான் முடிச்சிடலான் இருக்கேன். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றோர் வாய் சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. இதை கலைஞர் கூட அடிக்கடி கோட்டா சொல்லுவாரு. அது மாதிரி நாங்கள் எங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ் மனிதம் வளர்ப்போம். அது ஐநா சபையில் கூட அதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி தான் வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட அப்ஜெக்டிவ் அதுதான், மனிதம் வளர்ப்போம். அதை தாண்டி வழக்கமான செயல்பாடுகளும் நாங்கள் இந்த இதில் பண்ணுவோம். அதுக்கான நிதிகளை உங்களால் என்ன பங்களிப்பு பண்ண முடியுமோ, உங்களோட பிறந்த நாளா எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். சில பேருக்கு அவங்களால பண்ண முடியாது, அதை எங்கள் மூலமாக நீங்கள் பண்ணிடலாம். ATG கீழே இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் தருவோம். ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு சப்போர்ட் அஸ். நாங்கள் இன்ஸ்டேட் நம்ம சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மனிதம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம். நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு 30 ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையை வேதாத்திரியத்திற்கு அர்ப்பணித்து பிறர் நலம் காத்து தன் கடமையாற்றுபவர், உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருப்பவர் டாக்டர் H. சேகரையா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திரைப்பட ஜாம்பவான்கள், இயக்குனர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், செல்லமணி ஐயா அவர்கள், உதயகுமார் அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். எங்களோடு வந்திருக்கக்கூடிய ஆணையர், CEO உள்ளிட்ட இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை இந்த அறக்கட்டளை துவக்க விழாவிலே சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று உருவாகக்கூடிய இந்த திரைமொழி சமூக நல அறக்கட்டளை சாதாரண அறக்கட்டளையாக இல்லை. மிக உயர்ந்த ஒரு சிந்தனையோடு எல்லாத்துக்கும் எண்ணம் வரலாம். இது ஒரு தெய்வீக எண்ணம். இயக்குனர்கள் நம்ம ரங்குதுரையா சொன்ன மாதிரி 40 ஆண்டு காலம் தவம் செய்து ஒரு பெரிய படைப்பை படைத்து புகழ் அடைகிறார்கள். அதன் பிறகு அவருடைய உடல் மனம் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள். வெகு சிலரை நாம் இழந்து விடுகிறோம். வாழ வேண்டும் என்று நாம் வரவில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும், உலகில் ஆயுள் உள்ள மட்டும். இந்த 120 ஆண்டுகள் இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது அல்லவா? அந்த கலைகள், எத்தனையோ கலைகள் இருக்குது. அதில் திரைப்படத்துறை என்பது மிக உயர்ந்த கலை. அந்த கலையின் மூலமாக என்ன சொல்கிறோமோ மக்கள் உடனடியாக அதை பின்பற்ற தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கலையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், மகரிஷி சொல்லுவாங்க, ஆயக்கலைகள் மொத்தம் 64 என்றால் அனைத்தும் கற்றும் காயகற்ப கலையை கற்காவிட்டால் கற்ற அனைத்தும் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் சிதர் பெருமக்கள் உயிர் வாழ உடல் நலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலைகளை எல்லாம் கற்றறிந்தார்கள். அதை எளிமைப்படுத்தி இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக கடந்த 50 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அது தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக 80 வயதிலையும் ஆரோக்கியமாக சமூக சேவை பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சமூக நல அறக்கட்டளையினுடைய திரைமொழி அறக்கட்டளை, திரை பேசும் என்ற வகையில் ஒரு உடல் மொழி மாதிரி திரைமொழி ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக நல்ல பல கருத்துக்களை சமுதாயத்துக்கு பயிற்சிகளோடு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். திரைப்பட தொழிலாளர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவர்கள் உதயகுமார் ஐயா அவர்கள் அந்த ஆனந்தமாக வாழ என்ற ஒரு அற்புதமான படத்தினுடைய துவக்கவில் அன்றே சொன்னார்கள். நிச்சயமாக நான் எத்தனையோ முறை பொள்ளாச்சி போயிருக்கிறேன். ஆனால் அந்த ஆணையர் அறிவுத்திருக்கோயிலுக்குள்ளே போகாமல் வந்துட்டேன். எல்லாருக்கும் அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்று அன்னைக்கே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதை மீண்டும் ஐயாவர்களுக்கு நினைவுபடுத்தி இந்த நல்ல செயலை ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், இன்றே செய்வோம்,
இன்றே தொடங்குவோம் என்று சொல்லி இதை நல்லதொரு அறக்கட்டளை துவக்கி அத்தனை ஒரு சுப்பிரமணியம் பாரதி அவங்க எங்களுடைய அவங்க டீம் எல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த மனிதத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, உற்சாகமாக பேசுவாங்க. எப்படியாவது இந்த சமூகத்துக்கு கொண்டு கொடுக்கணும், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த திரைத்துறை மக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முழுக்க முழுக்க உலக சமுதாய சேவா சங்கமும் ஆணையர் அறிவித்திருக்கோயில் எல்லோரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று கூறி வாழ்த்துறை நன்றி கூறி நிறைவு செய்து வாழ்த்துவோம். திரைமொழி சமூக நல அறக்கட்டளை முதல் தொடக்கமே என்னென்னா, ஏற்கனவே 1 கோடிக்கு மேலே, அதாவது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது எங்கள் ஆஃபீஸில் ஆரம்பித்தோம் கற்பக விருட்சம் அறக்கட்டளைன்னு. இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் கல்விக்கு, கல்லூரிகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அண்ணன் கையால் ஒரு விருது. சிந்தனையும் செயல்பாடும் இணையும் இடமே கலை. அந்த கலைக்கு உயிர் கொடுப்பவர்களே உண்மையான படைப்பாளர்கள். தமிழ்த்திரை உலகில் தன்னுடைய தனித்துவமான கண்ணோட்டத்தால் சமூக சிந்தனைகளை வெளிப்படுத்திய சிறந்த இயக்குனர், சிந்தனைக்கும் சினிமாவுக்கும் இடையே பாலம் கட்டிய படைப்பாளர், அவரது படைப்புகள் மூலம் உண்மையை உரைக்கும் திறமையாளர், பெர்சி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் கே செல்லுமணி ஐயா அவர்களை முன்னிலை வழங்குகிறார் அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்க என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் அனைத்து சங்கங்களும் சார்பில் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் சுப்பிரமணி எனக்கு மிக நெருங்கிய நண்பர், மிக நெருக்கமான மனதிற்கு இணைந்த அதற்கு ஒத்த கருத்துடைய ஒரு சகோதரர். பெரும்பாலும் 2 விஷயங்களை நான் நினைவு கூறுவேன். ஒரு விஷயம் செயல், இன்னொன்று மனிதன். ஒரு செயல் அந்த செயல் ஒரு நல்ல செயல் பண்ணும்போது அது யார் பண்ணாலும், அது உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரனாக இருக்கிற ஒருத்தர் பண்ணாலும், இல்லை உலகத்திலே மிகச்சிறந்த ஏழையாக இருக்கிற, இல்லை மிக அனைவராலும் எளிமையாக பார்க்கப்படுற ஒரு மனிதனாக இருந்தால் கூட அந்த செயல் நல்லா இருக்கிற பட்சத்தில் நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். பணக்காரமாக ஏழையாக பார்க்க மாட்டோம். அந்த செயலை பாராட்டி நான் கலந்துருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மனிதர்களை நான் தேர்வு செய்வேன். அந்த மனிதர்கள் தேர்வு செய்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க நான் கேட்க மாட்டேன். அவங்க கூப்பிட்டா நான் போயிடுவேன். அது மாதிரி சுப்பிரமணிய பாரதி நான் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் ஒரு அவர் என்ன நிகழ்ச்சி கூப்பிட்றாரு, என்ன பண்ணுறாரு, அது எதையும் நான் கவனிக்கிறது இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னா நான் சரி என்னால் முடிஞ்சால் நிச்சயமாக கலந்து. உண்மையில் அவர் சொன்ன மாதிரி நான் நேற்று தான் அமெரிக்காவுக்கு வந்தேன். என்னால் அந்த இன்றைக்கி இப்போ அவங்களோட இரவு பகல் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது நான் பகல் முழுக்க தூங்கணும், இரவில் முழிச்சிருக்கணும். இந்த தொந்தரவு ஒரு 2-3 நாளாக இருக்கும். நிச்சயமாக அவர் கூப்பிடும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் எழுந்து வடடா மறந்துட்டு சொல்லி தான் வந்தேன். அது இல்லாமல் இன்னொரு நிகழ்ச்சி லெஜண்ட் சரவணன் அவருடைய சினிமா இன்றைக்கி சகோதரர் துறை செந்தில் அவருடைய இது இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் இருக்குது லீலா பேலஸில். அதில் அதுக்கு வேறு போகணும், அதையும் மறந்துட்டேன். நல்ல வேலை இவர் எழுப்பினதால எழுந்து விரைந்து நான் அந்த நிகழ்ச்சியில் வந்துவிட்டேன். அதனால் லேட்டாக வந்ததுக்காக தப்பாக இருக்காது. பாரதி உண்மையில் பாரதி எனக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் முன்னால் கொஞ்சம் நெருக்கமாக பழக்கமானார். அப்போவே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அதில் ஒரு குறும்படம் தயாரிக்கிறதுக்காக, இயக்குவதற்காக ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் முதன்மையான மாணவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். நிறைய படங்கள் வரும், ஆனால் சில படங்கள் நம்ம எடுக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எடுத்தால் எப்படி எடுப்போமோ அது மாதிரி ஒரு பாஞ்சாலின்னு ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு பார்த்தேன். நம்மள மாதிரியே ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சுப்பிரமணிய பாரதி என்னுடைய மனதிற்கு இணைந்த ஒரு நெருக்கமான சகோதரனாக நான் அன்னையிலேருந்தே நான் ஒரு தேர்வு செய்தேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் அவரோட வரும்போது அவருக்கு எதுலாம் சிறப்பாக இருக்குன்னு தோணுதோ அதை கொண்டு என்கிட்ட ஷேர் பண்ணிப்பார். ஆனால் இது மாதிரி இருக்குது, இது பண்ணலாம், அது பண்ணலாம். அது மாதிரி தான் இவங்கெல்லாம் என்னோட மனைவி எம்எல்ஏ இருக்கிற ஒரு தொகுதிக்கு எப்படி கண்ணகி நகர் வந்தாங்களோ அது மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஊருக்கு வந்தாங்க.
அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாரும் வசதியானவங்க, ஆனால் யாருக்குமே சிரிக்கவே தெரியாது. சிரிப்பு என்பது மனிதனுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடைங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க வந்து ஒரு 6 மாதம் அங்கேயே தங்கி, நான் கேட்டேன் எப்படிமா இருப்பாங்க? இல்லைண்ணா நீங்கள் தங்க இடம் கொடுத்தா போதும், அவங்களே இருந்துப்பாங்க, அவங்களே சமைச்சுப்பாங்க, அவங்களே சாப்பிட்டுப்பாங்க, இன்னுமே தேவையில்லைன்னு. சரி எந்த போர்டும் இல்லை, தங்கத்துக்கு ஒரு இடம் தானே அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லோரும் வந்துருந்தாங்க. நானும் சும்மா ஒரு என்னன்னு பார்க்கலான்னு போயிருந்தேன். அப்புறம் 6 மாதம் முடித்து நான் போகும்போது அங்கே எல்லாருமே சிரிச்சான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 40-60% மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த மகிழ்ச்சி தொலைச்சவங்களுக்கு உங்ககிட்ட தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கே ஒரு மனிதன் தேவைப்படுறான். மகிழ்ச்சிங்கிறது வந்து எல்லாரும் நினைக்கிறோம், ஐயோ கஷ்டமாக இருக்கு, எங்கேயா யாராவது சந்தோஷம் கொடுத்தா நல்லா இருக்கும், சந்தோஷம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு நம்ம வெளியே தேடுறோம். சந்தோஷங்கிறது வந்து வெளியீடு இல்லை, சந்தோஷங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அது நம்மகிட்ட இருக்குது நமக்கு தெரியவே போகுது. ஒரு சின்ன சிறுகதை படித்தேன், அந்த நேரத்தில் உங்களோட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். சிறுகதையில் நிகழ்ச்சியாக நடந்த விஷயந்தான். ஒருத்தர் வந்து சரவணா ஸ்டோருக்கு தீபாவளிக்கு வந்து பொருள் வாங்க, அதாவது உடைகள் வாங்க போகிறார். ஒரு சராசரியான மனிதன். அவர்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபா இருக்குது. அவருக்கு 2 பசங்க. போய் அந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கடையில் போய் பார்க்குறாரு, ஒரு 400 ரூபா இருந்தால் குழந்தைங்களுக்கு தேர்ந்து நல்ல ட்ரெஸ் எடுத்துடலாம். அவர் கவலைப்படுறாரு, என்னடா 400 ரூபா இல்லையே, 400 ரூபா இல்லையே, 400 ரூபா இருந்தால் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புடவை எடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு கவலையோடு அடுத்த கடைக்கு போகிறாரு. அடுத்த கடைக்கு போனால் அங்கே இன்னொரு 500 ரூபா தேவைப்படுது. 500 ரூபா இருந்தால் நல்லா இருந்தது போல் இருக்கு. சரி இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் தேடி பார்க்குறாரு, இன்னும் சரியாக இல்லை. சரி இருந்தது வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்த்தா 1000 ரூபா பணத்தை காணும். ஒருத்தர் பின்னாடி எடுத்துகிட்டு பிக் பாக்கெட் வச்சு ஓடுறான். ஐயோ பணம் போயிடுச்சே, பணம் போயிட்டு கதறாரு. அவன் ரங்கநாத் மாதிரி தெருன்னு வச்சுங்க. ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கான். இவனால் பிடிக்க முடியல, ஓடுறான், கீழே விழுந்து கதறான். ஐயோ 1000 ரூபா போயிடுச்சு, நான் என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு, என் குழந்தைகளுக்கு நான் ட்ரெஸ் வாங்க முடியல அப்படின்னு கத்துறான். இவன் கத்துறதை பார்த்து அழறதை பார்த்து பரிதாபப்படுற ஜனங்க அங்கிருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாரும் ஓடி அவனை எங்கே ஓடுறானோ அவன் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவன்கிட்ட பிடிச்சி அடித்து கொண்டு வந்து இந்தாப்பா அவன்கிட்ட 1000 ரூபா கொடுக்குறான். அந்த 1000 ரூபா வாங்கினோடனே அப்போ என் 1000 ரூபாய் கிடச்சின்னு சந்தோஷத்தில் உருள்றான். அந்த 1000 ரூபா அவன்கிட்ட இன்னும் 1/2 மணி நேரம் முன்னாடி இருந்தது. அந்த 1000 ரூபாயை பற்றி அவன் சந்தோஷப்படவே இல்லை. ஆனால் இப்போ அந்த 1000 ரூபா வந்ததுக்காக அவ்வளோ சந்தோஷப்படுறான். அப்போ அந்த சந்தோஷம் எங்கே இருந்தது? இது வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருந்தது, தெரியல. இப்போ அந்த சந்தோஷம் அவங்ககிட்ட வந்துடுச்சு. அப்போ நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து சில பேர் தேவைப்படுறாங்க, சில நிகழ்ச்சிகள் தேவைப்படுது. அது மாதிரி சுப்பிரமணிய பாரதி அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்னென்னா, ஆரோக்கியம் நம்மகிட்ட தான் இருக்குது, நம்ம வந்து ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துக்கிறோம். அதுக்கு அவரும் எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு, 4 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காரு, அண்ணா ஒரு 5 நாள் ரெடி பண்ணிங்கன்னா நம்ம ஆலியார் போயிட்டு வந்துடலான்னு. நம்ம ஏதோ அப்படியே வந்து சொல்லுவோம் இல்லையா, நாய்க்கு செய்ய வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். அது 4 நாள் என்னால் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியல. ஆனால் இங்கே வந்த பிறகு பார்க்கும்போது உண்மையில் எவ்வளோ இந்த 24 மணி நேரம் நமக்காக வேலை செய்கிற இந்த உடலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஒதுக்க முடியாமல் அப்புறம் என்ன நம்ம வாழ்ந்து என்ன இது வந்து அப்புறம் எங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டு அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு எண்ணத்தை தோணு வைக்குது. நிச்சயமாக நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போய் ஒரு 4-5 நாள் ஆலியார் போயிட்டு அந்த கலந்துட்டு வரணுங்கிற எண்ணம் தோணுது. அதுபோல் வந்து நமக்கே 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த எண்ணம் தோன்றதுக்கு. அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும்? எல்லாமே வந்து இது ஒரு இதுவாக தான் பார்ப்பான். இப்போ இருக்கிற வேலை நேரத்தில் இது ஒரு 1/2 மணி நேரம் இது வேறு காயகல்பம் அதெல்லாம் பண்ண முடியுமா? அவங்களுக்கு இந்த எண்ணத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான நாங்கள் செயல்பாட்டை நிச்சயமாக நான் என்னுடைய இல்லை நம்முடைய சகோதர சங்கங்களுக்கு நம்ம சங்கத்துக்கு இந்த உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தை அவங்க எண்ணத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் பண்ணுறோம். அதுபோல் வந்து இப்போ ஒரு அறக்கட்டளை வந்து திரைமொழி சமூக அறக்கட்டளை தொடங்கியிருக்காங்க. திரைமொழி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், பாரதி நீ வந்து படம் பண்ணுப்பா, படம் பண்ணுறது தான் நான் வந்தேன். ஆமாண்ணே பண்ணுறேன், அது நடுவில் இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அப்படி தான் நான் கூட நடுவில் ஏதாவது பண்ணலாம் சும்மா ஃப்ரீயாக இருக்குமென்ட்டு இந்த யூனியனுக்கு நான் போனேன். 30 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பி பார்த்தா 30 வருஷம் ஆயிடுச்சு. 97 போனேன், இப்போ 26 ஆகிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் ஒரு
ஆமாம், ஒரு 1/3 வந்து. ஆனால் நான் அதுக்காக கவலைப்படலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 வருஷம் நான் சம்பாரிச்சது என்னோடய குடும்பத்துக்கு. இந்த 30 வருஷம் என்னை வளர்த்தவங்களுக்கு, இந்த சமூகத்துக்கு என்னால் ஆன முயற்சி. ஏன்னா நான் ஒரு நிகழ்ச்சி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதில் வந்தவங்க கொஞ்சம் பேர் அதை கேட்டுக்கலாம். இருந்தாலும் அது வந்து திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், என்னோட நண்பர், மிகப்பெரிய பணக்காரர். அவர்கிட்ட போகும்போது அவருக்கு ஒரு 3 பசங்க, அவங்களுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு அவர் வந்து 1500 சவரன் நகை போட்டு, 1500 சவரன் நகை போட்டு, 50 கிலோ தங்கம் கொடுத்து, 500 கோடி ரூபா ரொக்கம் கொடுத்து, 800 ஏக்கர் நிலம் கொடுத்து கல்யாணம் பண்ணி. இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க, உட்காந்து பேசிட்டு. அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து ஒரு கல்லூரி வேறு வச்சுருக்கார். அந்த கல்லூரியில் எங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ இடம் கொடுப்பார். எங்கள் சகோதர சங்கங்களில் ஒரு 25 பேருக்கு. அதில் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப ஏழை. அவன் வந்து அங்கே படித்து இப்போ அவனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சு. அமெரிக்காவில் வேலை கிடச்சி அவன் மாதம் அதாவது வந்து 96 லட்ச ரூபா வந்து வருஷம் அவனுக்கு சம்பளம். அதாவது வந்து 8 லட்ச ரூபா மாதம் சம்பளம். அதில் வந்து மிகப்பெரிய, அது கல்லூரியில் படித்த உடனே அந்த இது வந்துடுச்சு. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து, சார் இது மாதிரி நாங்கள் வந்து சாரை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதுக்காக அந்த பையனை அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுன்னு நான் அவரை பார்க்க போனேன். போகும்போது இவங்களை வெளியே குறைச்சி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு அவங்களாம் இருக்காங்க. அவங்க அப்பாவை பற்றி அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க மாப்பிள்ளை இருக்கார். எங்களுக்கு என்னங்க பண்ணாங்க, எல்லாத்தையும் பிள்ளைக்கே போய் சொல்லுறாரு அவர். என்னது 1500 பவுன் சவரன் நகை போட்டு, 50 கிலோ தங்கம் கொடுத்து, 800 ஏக்கர் நிலம் கொடுத்து, 500 கோடி ரொக்கம் கொடுத்த பிறகு வந்து அந்த பொண்ணு சொன்னால், எல்லாத்தையும் என்ன எல்லாத்தையும் அவங்க பிள்ளைகளே சொல்லுறாரு. நான் கேட்டு கம்மில் இருந்துட்டேன். அப்புறம் அந்த இவங்களை கூப்பிட்டு வந்தேன். அவங்க வந்து அந்த அவங்க அப்பா அம்மா அவர் காலில் சாஷ்டாங்க விழுந்து அவருக்கு வந்து இது பொன்னாடை பற்றி அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் இப்போ எங்கள் பூஜை அறையில் இருக்கிற சாமி ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம், உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் நாங்கள் வந்து வருவோம். அதாவது எல்லாத்தையும் கொடுத்த தன்னுடைய குழந்தைங்க வந்து எதுவுமே கொடுக்கலன்னு வருத்தப்படுறாங்க. அந்த காலேஜில் இருந்த இடத்துல ஒரு இடத்த கொடுத்து அவர் சொல்கிறான், அந்த குடும்பத்துக்கு அவர் தெய்வம் ஆயிட்டார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போது சின்ன பருக்கு தான் அவர் சாப்பிட்டதில் ஒரு சின்ன பருக்கு விழுந்தது. அந்த பருக்கையை ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடுது. அந்த எறும்பில் ஒருத்தர் தான் அவர். அந்த குடும்பத்துக்கே ஒரு தெய்வம் ஆயிட்டார். ஆனால் இவ்வளோ உதவி பண்ண, இவ்வளோ விஷயம் பண்ண அந்த தன்னோட மக்களோட தன்னோட வாரிசுகளுக்கு வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணா அப்படி தான் தோணும். அப்போ அதனால் நான் நினச்சேன், ஓகே, அதனால் என் குடும்பத்தை ரோட்டில் விட்டல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து சென்னை கொண்டு வந்தார். நான் வந்து என்னோடய மகளை அமெரிக்காவில் கொண்டு படிக்க வச்சுட்டேன். அவ்வளோதான் நான் பண்ண வேண்டிய வேலை நான் பண்ணிட்டேன். இனிமேல் நானாக நிமிர்ந்த மாதிரி நீ என்ன எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அம்மா உன்னை நான் படிக்க வச்சுட்டேன், உன்னை வாழ்க்கை கொண்டு வந்து வசதியாக கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு உண்டான வசதியை நான் கொடுத்துட்டேன். இனிமேல் நீ வந்து எதாவது வேணும், உனக்கு வந்து கார் வேணும், ஹெலிகாப்டர் வேணும். என் பொண்ணு சொல்கிறேன், நான் ஃப்ளைட் வாங்கணும் டெல்லியில், அதெல்லாம் நீ வாங்குமா. அப்பாவுக்கு வந்து இங்கே வரும்போது சைக்கிள் தான் அப்பா தாத்தா வாங்கி கொடுத்தாரு. நான் இப்போ உனக்கு கார் வாங்கி கொடுத்துட்டேன், ஃப்ளைட் வாங்கிக்கணுன்னா நீ வாங்கிக்க. நான் அது இனிமேல் நான் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த என்னை நம்பி இருக்கிற ஒரு 25,000 குடும்பங்களுக்கு என்னால் நான் முயற்சி, அதில் நான் எந்த கவலைப்படல. ஐயோ 30 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை. நான் வந்து சந்தோஷமாக அந்த 30 வருஷத்தை என்னுடைய சகோதரர்களுக்கு வந்து என்னால் நான் முயற்சி நான் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியை பார்க்கும்போது நினச்சேன், இவர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மனிதனாக மிகச்சிறந்த இயக்குனர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் சோஷியல் இதில் அவருடைய ஆக்டிவிட்டி போது இப்போ 4 வருஷத்துக்கு இந்த புக்கை பார்க்கும்போது, இந்த பேப்பரை பார்க்கும்போது ஏதோ சும்மா மற்றவங்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் மற்ற பேப்பர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இதுவும் சங்க நிகழ்ச்சியில் வரும். மற்றவங்களாம் சங்க நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு, சார் நம்ம ஃபோட்டோ போட்டிருக்கேன், உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கு, நம்ம ஃபோட்டோ போட்டிருக்கு அப்படின்னு வரும். ஆனால் அதே ஃபோட்டோவை இப்போ இதை சம்மதி இப்போ வந்து கவுன்சில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை பார்க்கும்போது
அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குன்னு அதில் எழுதிருக்கு. வெறும் ஃபோட்டோ எடுத்து நிகழ்ச்சி மட்டும் பண்ணுறதில்லை. நீங்கள் தலைவராக செயலாளராக வரும்போது உங்களை நம்பி இருக்கிற உறுப்பினர்கள் எப்படி என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இந்த இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்கும். அதுதான் அந்த சமூக சிந்தனை. தன்னுடைய ஒருத்தனுடைய ரைட்டிங்கில் அவனுடைய எண்ணம் வெளியே வந்து அது மாதிரி பாரதியோட எண்ணத்தில் இன்றைக்கி இந்த அறக்கட்டளை உருவாகி இருக்கு. நிச்சயமாக இந்த அறக்கட்டளை சமூகத்தை மிகப்பெரிய சேவை செய்யும். இன்றைக்கி நமக்கு நிறைய பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து. இந்தியா வந்து ஏழை நாடு, உண்மையிலே ஏழை நாடு தான். ஆனால் இந்தியர்கள் பணக்காரர்கள், இந்தியர்கள் பணக்காரர்கள் நிறைந்த இந்த நாடு வந்து ஏழை நாடு. இங்கே எது இல்லைன்னா, எது அதிகமாக உலகத்துக்கே நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அது இப்போ நம்மகிட்ட இல்லை. மனிதன் தான் நம்மகிட்ட இப்போ இல்லை. பக்கத்து மனிதன். இப்போ ஊரில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த ஊரும் அங்கே சேர்ந்துடும். மொத்த ஊரும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும். எங்கள் ஊரில் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்து 2 பேர் இறந்துட்டாங்க. இந்த 50 வருஷம் வரைக்கும் அதை பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ தான்ப்பா அந்த பஸ்ஸு போச்சு, இந்த பஸ்ஸில் தான்ப்பா அந்த போய் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா பார்க்குறோம், டிரைவர் வண்டி நிறுத்துறாரு, ஐயோ ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சேன்னு. அடுத்த நிமிஷம் நம்ம வேலை ஞாபகத்துக்கு, டேய் வண்டியாரா டைம் ஆகுது. அதுதான் அப்போ கிராமத்தில் இருக்கிற மனிதனுக்கும் இங்கே இருக்கிற மனிதனுக்கும் என்னென்னா, அங்கே மனிதன் இருக்கிறான், இங்கே மனிதன் இல்லை. அதுதான் இந்த இடத்துல மனிதன் இல்லை. அவங்க அப்படியே மிருகங்களாக சொல்ல முடியாது, இயந்திரங்களாக வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. அதுதான் இயந்திரத்தனமான வாழ்க்கை. அடுத்த நேரத்தில் நம்ம போயோம். அப்போ இங்கே குறைவது என்னென்னா மனிதன் வளர்ப்போம் தான். மனிதன் தான் அங்கே குறைவாக இருக்குது. மனிதன் வளர்ப்போன்னு சொல்கிறவங்க முட்டாள் மாதிரி இங்கே தெரியும். ஏன்னா நம்மகிட்ட மனிதன் இல்லை இல்லையா, என்ன வேலை கட்டு போய் மனிதன் வளர்ப்போம் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பான். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்மகிட்ட குறைவது மனிதன் தான். அப்போது அதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் நிறைய இப்போ வந்து நிறைய நேரம் வந்திருக்காரு என்கிட்ட அரங்கணும் வந்துட்டு, அண்ணன் நீங்கள் வந்து வரணும், இந்த யூனியனுக்கு பண்ணணும், அந்த யூனியனுக்கு பண்ணணும் அப்படின்போது தங்கள் நேரத்தை வந்து அது செலவு பண்ணி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிற மனிதர்களுக்கு வந்து நம்மளான முயற்சியை நம்மளான உதவி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து சுப்பிரமணிய பாரதி ஒரு நல்ல விஷயத்தை, அரங்கம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் எண்ணம் பெரியது. அதாவது காமராஜர் ஹால்லையோ இல்லை கலைவாணர் அரங்கத்திலையோ இல்லை வந்து சீரணி அரங்கத்திலையோ லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி சில மேடைகளில் சில விஷயங்கள் நடக்கலாம். அது விஷயம் இல்லை, அணு சிறிது தான். ஆனால் அந்த அணுவை பிளக்கும்போது உலகமே வியக்கிற சக்தி ஒரு தூண்டு தான். அது மாதிரி இந்த அரங்கம் சின்னதாக இருக்கலாம், இந்த அரங்கத்தில் இருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்கள் மிக பெருசு. எல்லாருமே இங்கே உட்கார்ந்து இதுக்கான நேரத்தை செலவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த சமூக அறக்கட்டளை, திரைமொழி சமூக அறக்கட்டளை வந்து மிகப்பெரிய அளவில் வரணும். அதுக்கும் என்னாலான முதற்படியாக எங்கள் அமைப்பின் சார்பில் 10,000 ரூபாய் நன்கொடையை அறக்கட்டளைக்கு வழங்குவதாக தெரிவித்து வரவேற்கிறேன். பொருளாளர் சொன்னார், பொருளாளர் குறைவாக பேசணும், பொருளாளர் அதிகமாக பேசணும், குறைவாக செலவு பண்ணணும். ஏன்னா அதிகமாக பேசி கன்வின்ஸ் பண்ணணும். இந்த நலக்கட்டளைக்கு அறக்கட்டளைக்கு பணம் கொண்டு வரணும்னு அதிகமாக பேசணும், வந்த பணத்தை குறைவாக செலவு செய்யணும். நன்றி. எல்லா விஷயத்துலையும் அவரை பார்த்துருக்கேன் நான். சுமார் அவர் வந்து ஒரு 20 வருட காலமாக என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய ரசிகராக எங்கிட்ட வந்தார். பிறகு நாங்கள் நல்ல நண்பராகிட்டோம். அவர்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள்லாம் இருக்குல்ல, அது யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது இந்த காலத்தில். அந்த அளவுக்கு நல்ல மனிதனை, உண்மை, உழைப்பு, அன்பு, இதெல்லாம் ஒருமித்த ஒரு உருவம் தான் நமது சுப்பிரமணிய பாரதி. அவருடைய அந்த சினிமா, அதில் இருக்கக்கூடிய திறமைலாம் அபரிதமான திறமை. ஆனால் எனக்கு என்னென்ன எப்படியாச்சும் ஒரு வரணும்னு நான் இன்னும் பண்ணி பார்க்குறேன், முடியல. சினிமாவில் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு சூழல் அமையணும், அமைஞ்சால் மட்டும்தான் வர முடியும். ஆனால் அதை தாண்டி சினிமாவில் இருந்தால் கூட
சினிமாவில் சாத்திட்டு ஒரு மாதிரியான பேரை வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க, அதோட முடிஞ்சிருவாங்க. ஆனால் இவர் நினச்ச மாதிரி வரலை அப்படின்னாலும் கூட சினிமா வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தெரியாத இயக்குநர்களே இல்லை, உதவி இயக்குநர்களே இல்லை, டெக்னீஷியனே இல்லை. அந்த அளவுக்கு அவர் நல்ல மனிதராக வளம் வந்துட்டு இருக்காரு. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட திரைமொழிங்கிற ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் இதோட நிறுத்துருவாரோ, இயக்கத்துக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. அது ஒன்று, இது ஒன்று. அடுத்து என்ன பண்ண இதோட நிறுத்திக்குவாரோன்னு பார்த்தா அந்த சமூக நல அக்கறையோட ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, அறக்கட்டளை. அது எல்லாருமே முடியாது, முடியாது. முதல்ல அந்த மனித நேயம் இருக்கணும், மனித விரும்புதல் இருக்கணும். இது இருந்தால் தான் முடியும். அந்த வகையில் இது ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக அவருடைய குணத்திற்கு, அவருடைய மனித நேயத்திற்கு பொருத்தமான ஒன்று. இப்படி ஆரம்பிக்கும் இந்த அறக்கட்டளையானது அவர் என்னப்படி அது வளர்ந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆக முதல்ல நம்மள யாரெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்காங்களோ, முன்னேற முடியாமல் இருக்காங்களோ, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை வரணும். அப்படி வர்றவங்களுக்கு தான் இது போல் சமூக நலப்பான்மை வரும், மற்றவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை வரும். அந்த வகையில் தான் பாரதி என்ன பண்ணிருக்காருன்னா, தனக்குள்ள யாருக்கா இந்த மனிதனாக பிறந்திருக்கோம், பிறந்த நாம் 4 பேருக்கு நல்லது செய்யலைன்னா இது பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி தான் இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நினச்சது என்னென்னா, இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்காமலே அறக்கட்டளையில் வச்சுருக்கிற மாதிரி என்ன பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வர இந்த மனித சமூகத்திற்கு தன்னால் இயன்ற அளவில் அவர் நல்லதை செய்வார். பேசப்படும் அறக்கட்டளைகளில் இவரும் ஒரு நல்ல அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு வரும். விரைவில் என்னுடைய ஆசை என்னன்னா, அவர் விரைவில் இதெல்லாம் சாட்சியாக மாதிரி ஒரு நல்ல படத்தை அவர் இயக்கி, ஏன்னா நிச்சயமாக ஒரு படம் சமூகம் சார்ந்ததாக இருக்கும், சமூகத்திற்கு மிகவும் அக்கறையோடு அவர் செய்யக்கூடியது ஒரு செயலாக இருக்கும், இயக்கமாக இருக்காது. அப்படி பண்ணுவார். அதை விரைவில் நான் எதிர்பார்க்குறேன். இந்த சூழலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 4:30 to 6 அப்படின்ற டைம் சொல்லி தான் நான் வந்தேன். இன்னொரு நிகழ்ச்சி போக வேண்டியது இருக்கிறதுனால இடையில கிளம்ப வேண்டியதாக இருக்குது. முதல்ல அதுக்கு எல்லோரும் என்ன மன்னிக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பயுமே ரொம்ப ஷார்ப்பான டைமிங்கு. நான் ரொம்ப பயந்து வந்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால் லேட் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஆழியார்லேருந்து சிஇஓ அப்புறம் முக்கிய நிர்வாகிகளாக வந்திருக்காங்க. ஏன்னா ஆழியாரோட டைமிங்கிறது, டிசிப்ளின்ன்றது அவ்வளோ, அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுனா அப்படி ஒரு இது இருக்கும், பர்ஃபெக்ஷன் இருக்கும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் 2003ஆம் ஆண்டு நான் நேரடியாக பிரம்மஞான பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்னைக்கு இந்த ஆனந்த வாழ்க்கை திரைப்படம், அதுலேயும் பாக்கியராஜ் சாரோட இணைந்து சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய இயக்கத்தில் மகரிஷி அவர்களின் கருத்துக்களை இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாக்கியமும் அந்த வாய்ப்பும் எங்களுக்கு ஆழியார் அறிவித்தல் கோயில் எங்களுக்கு வழங்கியதுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கிட்ட கேட்டேன், முருகானந்த ஐயா கிட்ட, ஐயா அதை பற்றி எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு. உலகமெல்லாம் நமக்கு ஒரு 2500 சென்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களும் அந்த ஆனந்த வாழ்க்கை படத்தை பார்த்துருக்குறாங்க. ஸோ திரைமொழி பேப்பர் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்ன சார், தந்தி, தினகரனே டிஜிட்டலுக்குள்ளே போயிட்டாங்க, இந்த டைமில் நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் சொல்கிறீங்களே எப்படி சார் அப்படின்னு. இல்லை சார், நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறோம், நல்ல நெகட்டிவ் நியூஸஸ் எதுவுமே கிடையாது, நெகட்டிவ் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாதுன்னா எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஏங்க இன்னைக்கு யூடியூப், நியூஸ் மீடியா, பேப்பரு எதுக்காக இருந்தாலும் கொலை கற்பழிப்பு இருந்தாலும் பேப்பரே புரட்டுறான். நல்ல விஷயத்தை எப்படிங்க பேப்பரில் வாங்கி படிப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நான் கேட்கும்போதே ஒரு இதாக தான் கேட்டேன் நான். அது ஏன்னா நண்பர்கள் அவங்க எடுக்கிற முயற்சி, அவங்களோட நேரம் எந்த விதத்துலையும் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் பாரதி அவர்களுக்காக இருக்கட்டும், மூர்த்தி அவர்களுக்காக இருக்கட்டும், அண்ணன் ரங்கதுரை அவர்களுக்காக இருக்கட்டும், அந்த கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அவங்க இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா செலிபிரிட்டிஸ் கையிலையும் அந்த பேப்பர் அன்றைக்கி திரைமொழி இருக்கும். தந்தி கூட அவ்வளோ இருந்திருக்குமான்னு தெரியாது. அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ண மாதிரி அத்தனை பேர் கையிலையும் அதை சேர்க்கும்போது நமக்கு ஒரு
அடேங்கப்பா என்ன உழைப்படாது, எவ்வளோ டைமு, அந்த கமிட்மெண்ட்டுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது இன்னும் பெரிய அளவில் அது வரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். அண்டு இப்போ வந்து சமூக நல அறக்கட்டளை, திரைமொழி சமூக நல அறக்கட்டளையுடைய நோக்கம் வேதாத்திரியத்தை திரையுலகத்தில் சேர்ந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவங்க ஒரு நல்ல சிந்தனையை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அது ரொம்ப காலத்தின் தேவை. சினிமாவில் மட்டும் இல்லை, வேதாத்திரியம் என்பது இன்னைக்கு உலகம் பூரா தேவை. மகரிஷி சொன்னது வந்து ஒரு போர் இல்லா நல்லுலகம். எங்கேயோ 2 நாடுகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான், பட் நம்ம ஊரில் இப்போ டீ கடையில் கேஸ் இல்லாமல் விறகு எரிச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் அந்த தற்சார்பு நிலையை நம்ம அடையலை. மகரிஷி வந்து போர் இல்லாத ஒரு உலகம், இராணுவத்துக்காக நம்ம செலவு செய்யக்கூடிய அந்த பெரிய தொகைகளை மக்களோட நலனுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அத்தனை அரசாங்கங்களும் செலவு செய்தால் நாட்டில் வறுமை, பசி, பஞ்சம், ஏழ்மை எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் வந்து பல ஆண்டு காலம் அதற்கான முயற்சியை செய்தாங்க. அதோடைய நோக்கம்தான் நம்ம இந்த வேதாத்திரியம் உலகம் பூரா அன்பை பரப்பி மக்களுக்கு வந்து அந்த ஒற்றுமையான ஓருலக கூட்டாட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அது வந்து திரைத்துறையினரில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், நண்பர்களுக்கு நிச்சயமா அது தெரியும் பட்சத்தில் அவர்கள் அதை அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா இனி வரும் ஜென்ரேஷன்ல வரக்கூடிய கதைகள் வன்முறை இல்லாத காட்சிகளாகவும் ஒரு அன்பை விதைக்கக்கூடிய ஒரு பண்பையும் பாசத்தையும், எப்படி நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்த ஒரு சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து அந்த குடும்ப ரிலேஷன்ஸ், அன்பு, பாசம், சென்டிமெண்ட்ஸ், லவ், அந்த ஒரு உணர்வுகள், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற அந்த ஒரு களமாக இருந்த சினிமா இன்னைக்கு நிறைய வயலன்ஸை நோக்கி மாறி இருக்கு. நானே ஒரு படத்தில் விளம்பரம் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அருவாள் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். என்ன இப்படி மாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி அதெல்லாம் வந்து நம்மளுடைய ரைட்டர்ஸ் இந்த பயிற்சிகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்குள்ளேயும் வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு வேற ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் வரும். பட் கமர்ஷியலாக இன்னைக்கு இந்த விஷயங்கள் இருக்கிறதையும் தவிர்க்க முடியாது. பட் என்னுடைய ஒரு பணிவன்பான வேண்டுதல் என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே வாருக்கு அகைன்ஸ்டான ஒரு குரலை நிச்சயமா நம்மளுடைய சமூக வலைதளங்கள்லையும் சரி, நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் சரி, உலகத்துல எந்த மூலையிலையுமே போருங்கிற ஒண்ணு நடக்கக்கூடாது. ஒரு நாடு மற்றொரு நாட்டை வந்து அடிக்கக்கூடாது, அதுக்காக அணு ஆயுதங்களை பிரயோகிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வலியுறுத்தும் விதமா அதற்கான விழிப்புணர்வுகளை ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு சாமானியனும் அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதை வந்து நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வரும்பொழுது இந்த உலகம் அமைதியாகவும் ஒரு பொருளாதார நிலையில எல்லாருமே உயர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தை வலியுறுத்துகிறேன். நேரம் குறைவாக இருப்பதனால் இத்துடன் என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். அண்டு எங்களுடைய மரியாதைக்குரிய திரு உதயகுமார் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மிக முக்கியமான நன்றி சார். நீங்களாம் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எப்பயுமே. ஏன்னா சினிமாவில் வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருந்து அண்ணாந்து பார்த்த சீனியர்ஸ் செல்வமணி சாரும் சரி, உதயகுமார் சாரும் சரி, அவங்க எடுத்த படங்களெல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு சினிமா மீது ஆர்வமே வந்தது. இன்னைக்கு இதுவே எங்களுக்கு தொழிலாக இருக்கு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு எந்த நாளுமே நாங்கள் வந்து எங்களுடைய சீனியர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு நாங்கள் வணங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த விதத்தில் எல்லா நிகழ்ச்சிக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய திரு உதயகுமார் சார் அவர்களுக்கும், எங்களுடைய மரியாதைக்குரிய சிஇஓ ஐயா திரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் ஆழியார் அறிவித்திருப்பேரை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், அண்ணன் எங்கள் ஆழியார் பிஆர்ஓ அவர்கள் குமரசெல்வன் அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராம்ஜி சார், மக்கள் குரல் அவர்களுக்கும் வணக்கம் ஐயா. அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. திரைமொழி சமூக நல அறக்கட்டளையின் துணைத் தலைவர் அருள்நிதி திரு கரு ராதாகிருஷ்ணன் ஜெகநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஏற்கனவே நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் அவங்கவுங்க சுருக்கமாக முடித்தாதான் அடுத்து இந்த நிகழ்ச்சி இனிதான் முடிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு பெறேன். எனக்கு சுப்பிரமணிய பாரதியை 1/4 நூற்றாண்டாக தெரியும்.
ஆனால் என்னுடைய முதல் சந்திப்பு வந்து நான் சன் தொலைக்காட்சியில் பணிபுரியும் பொழுது அவரை சந்தித்தேன். ஆனால் எந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, இன்றைக்கி இயக்குனராகும் கனவுல தான் எல்லாம் துணை இணை இயக்குனர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவரை சந்திக்கும் போதே அவர் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்னுடைய கேமராமேனோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ அப்போ வந்து VHS யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். இப்போ இன்றைக்கி இருக்கிற எடிட்டிங் ஸ்டைல்லையே அப்போ ஷூட் பண்ணுவாங்க VHSலே. அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சென்னைக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் என்னோட நட்பமாக பழகிட்டு இருக்காரு. அவருடைய எல்லா முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன் அடிக்கடி, நேரம் ஆகுதுங்கிறதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. நம் செய்கின்ற படைப்பு வந்து அடுத்து 100 ஆண்டுகளுக்கு நிற்கும். அந்த இதை வந்து அனுபவம் மட்டும் நமக்கு கொடுக்கும். அதனால் பதட்டப்பட வேண்டியதே இல்லை. நம்ம செய்கிறது எல்லாமே சிறப்பாக வரும் அப்படிங்கிற வாழ்த்தை மட்டும் சொல்லிவிட்டு, இந்த அறக்கட்டளை மிக சிறப்பாக அமைய அதில் நானும் இணைந்து செல்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க இசையமைப்பாளர் செல்வி ஜனனி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். சுப்பிரமணிய பாரதி சாரோட திரைமொழி சமூக நல அறக்கட்டளை தொடக்க விழாவான இந்த அற்புதமான தருணத்தில் நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளை நமது சமுதாயத்துக்கு மிக பெரிய அளவில் மிக சிறப்பான அளவில் தொண்டு செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சுப்ரீம் சோலோட நான் பிரார்த்திக்கிறேன். இந்த தருணத்தில் என்னை இங்கே அழைத்ததற்கு மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. கிராமங்களை தத்தெடுத்து அங்குள்ள அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மனவளக்கலை பயிற்சியை கொண்டு செல்வதில் முன்னெடுப்பு முதன்மை பங்கு வகிப்பவர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்களுடன். திரைமொழியின் முப்பெரும் விழா, 3ஆம் ஆண்டு விழா, அறக்கட்டளை துவக்க விழா, திரைப்படங்களின் பாராட்டு விழா என்ற நிலையிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது அனைவரின் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இயக்குனர் மதிப்புக்குரிய உதயகுமார் ஐயா அவர்கள் உட்பட இந்த அறக்கட்டளையின் தலைவர், எங்களது குடும்ப உறுப்பினர், பாசத்துக்குரிய சகோதரர் மதிப்புக்குரிய சுப்பிரமணிய பாரதி, அதேபோல் பொதுச் செயலர், அவரும் எங்கள் குடும்ப உறுப்பினர், பெரும் சேவைக்கு ஒரு மறு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது குரு ரங்கதுரை அண்ணா அவர்கள், அடுத்து பொருளாளர், இன்னும் இங்கு கூடியிருக்கின்ற பல பேர், ராதாகிருஷ்ணய்யா அவர்கள் உட்பட, இது திரைத்துறைக்கு மட்டுமல்ல மனவளக்கலையில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்கள். இப்படிப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை அளித்த இந்த அமைப்பின் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கோம். மொழி என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு அடையாளம். திரைமொழி என்பது திரைத்துறையின் அடையாளமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. திரைத்துறை மட்டுமல்ல, இன்னும் ஒன்றை சொல்கின்றேன். ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரைத்துறை மறுபக்கம் இருந்தாலும், இந்த ஆன்மீகத்தையும் திரைத்துறையும் இணைத்த பெருமைக்குரிய மனிதர், அருட்தந்தையின் பரிபூரண ஆசி பெற்றவர் நமது சுப்பிரமணிய பாரதி அவர்கள். காரணம், எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த துறையின் மூலம் சொன்னால் அது மிக எளிதாக சென்றடையுமோ, மிக வேகமாக சென்றடையுமோ, அதன் உண்மையை புரிந்து கொண்டு ஆனந்த வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான படைப்பின் மூலம் எங்களுடைய பேராசிரியர்கள் சொல்கின்ற கருத்துக்களை திரைத்துறை சார்ந்த மதிப்புக்குரிய இயக்குனர்
திரைக்கதை வல்லுனர் பாக்யராஜ் ஐயா அவர்களை உட்பட அனைத்து திரைத்துறையினர் மூலம் இதை உலகெங்கும் கொண்டு சேர்த்த பெருமை, அதை இயக்கிய பெருமை நமது சகோதரர் பாரதி அவர்களையே சாரும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தின் நோக்கமாக அடுத்த பரிணாமமாக ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளையிலேயுடைய அஜந்தா மனிதம் வளர்ப்போம், சமுதாயம் காப்போம். நமது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், நமது ஒவ்வொருவரின் வாழ்க்கையே சமுதாயத்தின் பங்களிப்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மிக உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற அறக்கட்டளை மனிதம் என்பது வேற ஒன்றும் இல்லை, மனசை இதமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மனிதம் உள்ள மனிதன் அவன் மனிதனாக வாழ முடியும். எந்த இடத்தில் மனிதம் குறைகின்றதோ அந்த இடத்தில் பிரச்சனை உருவாகின்றது. அது தனி மனிதனிடத்தில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும். இன்றைக்கி நமக்கு தெரியும், ஈரான் இஸ்ரேல் போரெல்லாம் அவர்கள் மனதிலே தோன்றுகின்ற ஒழுங்கற்ற எண்ணங்களால் இன்றைக்கி உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தன்னை பற்றி தனது குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாத காலகட்டத்திலே ஒரு அறக்கட்டளையை துவங்கி தான் சார்ந்த தன்னை வளர்க்கின்ற திரைத்துறையின் அனைவரும் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும், மனசிலே அமைதியடைய வேண்டும், அவர்கள் குடும்பம் நிறைவோடு வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் மூலமாக இந்த சமுதாய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த உலகம் முழுவதும் சமுதாயம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலே உருவாக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மனித குலம் உள்ளவரை தொடர வேண்டும். அதற்கு எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி, இப்படிப்பட்ட சுப்பிரமணிய பாரதி மட்டுமல்ல, திரைத்துறை சார்ந்த பல நல்ல உள்ளங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் எனது சகோதரர் மதிப்புக்குரிய இதன் பொதுச் செயலாளர் ரங்கதுரையண்ணா அவர்கள். அவர்களும் அப்படித்தான், யாரை பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி ஜோசியம் பார்க்குறதை காட்டிலும், அந்த ஜோசியத்திலே தீர்வு காண்பதை காட்டிலும் அவருடைய ஒரே அதற்கு தீர்வு ஆழியார் போங்க, பயிற்சி எடுங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படி வந்தவர்கள் தான் இத்தனை பேரும். அவர்களுடைய பலன்தான் தான் பெற்ற அமைதி, தான் பெற்ற ஆரோக்கியம், தான் பெற்ற சந்தோஷம் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒத்த இலக்கோடு தான் இந்த அறக்கட்டளை துவங்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நோக்கமும், இன்னும் பல பெருமக்கள் பேசும்போது சொன்னாங்க, அவர்கள் இயக்கத்திற்காக வந்தார்கள், இன்னும் இயக்கம் கிடைக்கவில்லையே, நல்ல படம் அமையவில்லையே என்று. கண்டிப்பாக அமையும். அருத்தந்தை அவர்கள் 58 வயதுக்கு பின்னாடி தான் இந்த உலகத்துக்கு அறிமுகமானார். இந்த அரை நூற்றாண்டில் இந்த உலகம் உள்ள மனிதகுல அத்தனைக்கும் தீர்வு கொடுத்துட்டு போனார். அது மாதிரி காலம் வரும் பொழுது கண்டிப்பாக அனைத்து வாய்ப்புகளும் தேடி வரும். அந்த வாய்ப்பை அளிக்க எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும். உங்களுடைய அனைவரின் வாழ்த்தும் அவருக்கு துணை நிற்க வேண்டும். இவ்வளவு சிறப்பான ஒரு அறக்கட்டளையை, ஒரு பத்திரிகையை, இன்னும் பல படைப்புகளை உருவாக்குகின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாகவும் ஆழியார் அறிவித்திற்கோயில் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. வாய்ப்புகள் கிடைப்பது என்பதை விட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது முக்கியம். இந்த அறக்கட்டளையினுடைய இலக்கு திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் இந்த வாழ்க்கை கலையை கொடுக்க வேண்டும். அதை அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் மேம்பெற வேண்டும். ஆனால் படைப்பாளிகள் உடலாலும் மனதாலும் உயர்வடைந்தால் மட்டுமே அவருடைய படைப்புகள் முழுமையாக இந்த சமுதாயத்துக்கு சென்றடையும். அந்த வகையிலே நீங்கள் இயக்குனரையா இங்கே இருக்காங்க. லாஸ்ட் மீட்டிங்கில் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி, நான் ஆழியாரை சுற்றி படம் எடுத்திருக்கிறேன். என்னுடைய அத்தனை ஹிட் படமும் என்னுடைய லொக்கேஷன் ஆழியார் தான். ஆனால் உள்ளே வந்ததுலேயே எப்படி என்னை விட்டீங்கன்னு கேட்டார். அதுதான் அன்னைக்கு ஆனந்த வாழ்க்கையிலையும் அவர் அழைத்தோம், இந்த வாய்ப்பின் மூலமும் அழைக்கிறோம். நீங்கள்லாம் வரணும், அங்கே என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியணும். அப்போ தான் நாங்கள் சொல்லி நீங்கள் செய்யறதை விட உண்மையாலுமே இந்த மனித சமுதாயத்துக்கு தேவை என்ற நிலையை நீங்கள் உணர முடியும். உள்ளார்ந்த உங்களுடைய வழிகாட்டுதலோடு இளம் இயக்குநர்கள் எத்தனையோ மனதிலே ஒரு சமுதாய நலனை சொல்ல வேண்டும் அல்லது படம் எடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுடைய முயற்சியின் மூலம் இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்து. எனக்கும் திரைத்துறைக்கும் ஒரு நீண்ட இடைவெளி, அவ்வளவு பரிச்சயம் கிடையாது.
வளர்ந்த விதம் அப்படி. அப்பா வந்து படங்களை பார்த்து சரி என்றால் மட்டுமே எங்களை அழைத்து செல்வார். அப்படி வந்து அப்பா பார்த்து ஓகே செய்து அழைத்து சென்ற படம் தான் கிழக்கு வாசலும் பொன்மணியும். அது அந்த திரைப்படங்கள் அப்படியே மனதில் பதிந்து விட்டன. தொல்காப்பியத்தில் மெய்ப்பாடுகள் என்று வரும். அது நம்ம முனைவர் பட்டம் படிக்கும் பொழுது அந்த மெய்ப்பாடுகள் எப்படி மனித உள்ளத்தில் தோன்றுகிறது என்பதற்கு நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இதை போன்ற அந்த படங்களில் வருகின்ற மனித உணர்வுகளின் வெளிப்பாடுகளை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் தங்களை சந்தித்து அதை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. நன்றி ஐயா, நன்றி. தங்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். ஆலியாரில் நான் எடுக்காத படத்தோட பாடல்களே கிடையாது. பொன்னுமணி பாட்டில் நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு இந்த ஆலியார் பாறை மேலே தான் உருண்டு உருண்டு போவா, அவள் காணாமல் போவா, அந்த பாட்டில் எடுத்தது. அது கொலுசு தான் மௌனமாகுமா, மனசு தான் பேசுமான்ற அந்த வரி கூட அதே பாறையில் ஆலியார் டேமை பார்த்தான். நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு அப்புறம் பச்சை மலை பூவு அந்த இதில் என்னது மங்கி ஃபால்ஸில் ஊஞ்சலை போட்டு அந்த ஃபால்ஸுக்குள்ளே போகிறதே கஷ்டம். அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு மேலே ஏறுறது கஷ்டம். குரங்கை விட மோசமாக தாவியெல்லாம் ஏறி அதில் ஊஞ்சலை கட்டி இந்த ஊஞ்சலில் மேலே ஏறுறதே கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நம்ம ரேவதியை தூக்கி உட்காந்து வச்சா, அது சார் என்ன பயமாக இருக்குது, என்னை இறக்கி விடுங்கன்னு, யார் பக்கத்துலேயே போகாதீங்கன்னு அப்படியே சிரித்தபடி நீ 4 தடவை அந்த ஊஞ்சல் ஆடினா தான் இறக்கி விடுவோம். இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்ட அந்த ஆலியாருக்கு பின்னாடி நம்ம கஷ்டத்தை தீர்க்கிற ஒரு அருமருந்து கூடம் அங்கே இருக்குன்றது நமக்கு தெரியல. நல்ல விஷயம். அதாவது மனிதம் வளர்ப்போம், மனித நேயம் வளர்ப்போம், நல்ல விஷயங்களை விதைப்போம், நம்ம மனசை வந்து நம்ம ஆன்மாவை அப்படியே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஒரு வழிப்படுத்துவோம் அப்படின்லாம் நினைக்கிறது ஓகே. இன்றைக்கி சமுதாயம் அப்படியா இருக்குது. காலையில் விடிஞ்ச உடனே அவன் பரபரப்பாக இயங்கலைன்னா அவன் வாழ்க்கையே போயிடுன்ற மாதிரியே பணம் சம்பாதிக்கிறதுலே குறியாக இருக்கிறவங்க தான் 99%. சம்பாதிக்கிறதுக்கு தொழில் இல்லாதவங்க கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். தொழில் இல்லாதவங்க கூட பிஸியாக இருக்கிறான். அவன் பிஸியாக இல்லைன்னா கூட பிஸியாக இருக்கிற மாதிரி நடிச்சாகணும், இல்லைன்னா அடுத்தவன் மதிக்க மாட்டேங்கிறான். பாருங்கள், இது எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்கள். 20 வருஷமாச்சு நான் டைரக்ஷன் பண்ணி, இன்னும் நான் டைரக்டர்னு சொல்லிட்டு இல்லைன்னா என்ன மறந்துடுவாங்க. ஸோ நானும் பிஸியாக இருக்க மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையைத்தான் சொல்கிறேன். நல்ல படங்கள்லாம் எடுத்தோம், ஓகே, அதனால் மனுஷங்க நல்ல உணர்வுகளோடு வாழ்கிறாங்களான்னு கொஞ்சம் ஏமாந்தான் நம்ம வீட்டில் என்ன ஒரு சொத்து வித்த எங்கள் அண்ணன் தம்பியே புரோக்கர் ஆகிடுறான். ஃபஸ்ட்டு காலி பண்ணுறது அவனுங்களாக தான் இருக்கு. சொல்லுங்கள், நான் பெருங்குடியிலேருந்து கிளம்பி வர்றேன் சார், எத்தனை எதிராளிகளை நான் சமாளிச்சுட்டு வண்டி ஓட்ட வேண்டியது தெரியுமா? ஒருத்தன் இப்படி ஓட்டுறான், ஒருத்தன் இப்படி ஓட்டுறான், அவனையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது, நான் என் வண்டியையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த மனநிலையில் நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க ஆலியார்லன்னா எங்கெங்கே போக முடியும்? ஒன்று செய்யுங்க. உங்கள் அறக்கட்டளைக்கு நான் வாழ்த்து சொல்லத்தான் வந்தனே தவிர அறிவுரை சொல்ல வரல. பட் அறிவுரையோடு வாழ்த்துவதை சொல்கிறது மட்டும்தான் நாகரிகம்னு நினைக்கிறேன். அந்த ஆலியாரை அப்படியே இங்கே கூட்டது அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டுங்க. இங்கே ஒரு அரங்கத்தை நீங்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்துறேன் அறக்கட்டளை. அதையும் சொல்லிடுறேன், முதல்ல சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. இது ஒரு பெரிய உதவி அல்ல. என் தம்பிகளுக்கு அவங்களுடைய முயற்சிக்கு, அவர்களுடைய அன்புக்கு, அவங்க வந்து தன்னலம் பார்க்காம மற்றவங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற இந்த நல்ல உள்ளத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன நம்ம செல்வமணியை தொடர்ந்து நான் அவர் வேறு பொசுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். நான் அவன் இல்லாமல் இருந்ததான் இன்னும் கொஞ்சம் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமோன்னு. நான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அவரை கூட அனௌன்ஸ் பண்ண வச்சுருந்துருக்கலாம். இதெல்லாம் முதல்ல என்கிட்ட பேசணும். இன்றைக்கி அறக்கட்டளைன்றது எப்படியாவது காசு போய் வாங்கணும்ல. சும்மா எல்லாம் அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சுட்டு காசு இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்க? என்ன அரங்கத்துற
அதனால் செயலாளர் ஆகிட்டா இவர் காசு கொடுக்க வேண்டியது இல்லை. நல்ல செயலாளரும் கொடுக்கலாம், பொருளாளர் அதிகமாக கொடுக்கலாம் இல்லையா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்ம ஆழியார் டேம்ன்றதை விட ஆழியார் கடலை வந்து ஒரு அழகான ஆன்மீக கடலாக மாற்றிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அங்கே வந்து சாமி கும்பிட்றதை பற்றியோ எப்படி சம்பாதிக்கலான்றதை பற்றியோ, எல்லோரும் அங்கே பெரிய ஆளுகள்லாம் போனோம் ரியல் எஸ்டேட் பண்ணுறதை பற்றியோ அல்லது வியாபார அபிவிருத்தி பண்ணுறதை பற்றியோ அல்லது அரசியல் லாபி பற்றியோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா பெரும்பாலும் இடங்கள்ல அதான் நடக்குது. பெரும்பான்மையான ஆன்மீக கூடங்கள் என்னென்னா இந்த ஆன்மீக தலைவர்களுக்கெல்லாம் வந்து லாபியிஸ்ட்டுன்னு தான் பேர் இந்தியாவை பொறுத்தவரையிலும். அதுலேருந்து தப்பிச்சு ஒரு இயக்கமாக இதை நடத்துறதுக்காக உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப ஒரு 1000 பேர் 2000 பேர்லாம் சேர்க்க வேண்டாம். ஒரு 50 பேர் காலையில் ஒரு 50 பேர், மாலையில் ஒரு 50 பேர், அப்படின்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 200 பேரை பதிவு செய்ய சொல்லிடுங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். பதிவு செஞ்சுட்டு முறைப்படி அவங்க கரெக்டாக எப்படி வரணுமோ அப்படி வர வச்சிட்டிங்கன்னா, அவங்க சீரியஸாக இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ப்ரொபகேண்டா பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சமாவது இந்த புரிந்துணர்வு உள்ளவர்களை அழைத்து வந்து அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 100 பேர் மட்டுமே போதும் உங்களுக்கு 1000 பேராக மாற்றுவதற்கு அப்படின்றது எனது கருத்து. அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், இன்றைக்கி தெளிவாகவே இல்லை யாருமே. இப்போ ஏன் சொன்னாங்க அங்கே உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் அதே பெரும் பிரச்சனையாக இருந்தது. திடீர்னு நான் யாரும் என்ன வேணுமாலும் குண்டு போடுவேன் அப்படின்றார் ஒருத்தர். அது மாதிரி உலகத்தையே வந்து நாஸ்தி பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக உன்னுடைய திரைமொழி இந்த பத்திரிகை பற்றி நிறைய நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். அது செல்வமணி சொல்லிட்டாரு. ஒரு மிகச்சிறப்பான பத்திரிகை, அது தரமான பத்திரிகையாகவும் அதனுடைய குவாலிட்டியே நல்லாயிருக்கு. அதனுடைய கண்டென்ட்டு இன்னும் சிறப்பாக நீங்கள் அதை கரெக்டாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, இது பிற மொழி படங்களை பற்றியும் நம்ம இந்த திரைமொழியில் பேசினா இன்னும் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி பேசினா அது நமக்கு மேற்கொண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். அதுபோக நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காருங்க. குறிப்பாக நம்ம அண்ணன் மக்கள் குரல் ராம்ஜி அண்ணன் வந்திருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்கிக்கங்க. ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்டு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட்ன்றதை விட அது ஒரு குடும்பம். அது ஒரு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ளவர். அதனால் உங்களை எல்லாம் வரவேற்பாக்க எவ்வளவு நேரம் உட்காந்துருக்காரு. அவருடைய ஃபங்க்ஷன் அடுத்ததாக ஆரம்பிக்குது. நம்ம போடுற பிளேடுகளையெல்லாம் தாங்கிட்டு போடுங்கடா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. தம்பிகளை எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜனனிக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஃப்ரெண்டாக இருக்கேன். அவங்க மியூசிக்கெல்லாம் அதில் கேட்பேன். அப்பப்போ நல்லா இருக்கும் போதெல்லாம் வாழ்த்து தம்ஸ்அப் போடுவேன். இப்போ வாழ்த்துக்கள். அப்புறம் பேசிட்டு போனார் நம்ம நண்பர் அன்பு சகோதரர் இசையமைப்பாளர் சௌந்தர்யன். அவர் சூப்பர் இசையமைப்பாளர். அவர் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் எக்கோ அடிச்சுட்டே இருந்தது, அது சரியாக கேட்கல. மற்ற அனைவருக்கும் செல்வமணியிலிருந்து அண்ணன் சேகர் சார், பொருளாளர் சார், அண்ணன் முருகானந்த அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம் அவங்க அப்பா நல்ல வேலை 2 படத்துக்கு மட்டும்தான் கூப்பிட்டு போயிருக்காரு. இல்லை அது வாழ்வியல் திரைப்படங்கள் நம்ம ஊரில் என்ன நடந்தது, நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்கும், நம்ம உறவுகளுக்குள்ளே என்ன நடக்கும்ன்றத மாதிரியான படங்களை தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அதுதான் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியலாக எடுத்தோம்னா எனக்கே இன்வால்வ்மெண்ட் வராது. ஸோ எல்லாம் இன்வால்வ்மெண்ட்டே வராத படங்கள் ஏன் வருதுன்னா, அவன் எடுக்கிற படத்துக்கு அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் படம் எடுக்கிறாங்க இன்றைக்கி. பெரும்பாலும் எல்லா ஹீரோக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சினிமாவே வாங்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. வாங்கணுன்னா எங்கள் மாதிரி ஆளுங்களை வச்சு படம் எடுத்தால் தான் வாங்குவாங்க.
மனித உணர்வுகளுக்கு மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திரைப்படங்கள் வந்தால் மட்டும்தான் சினிமா தேட்டருக்கு ஆள் வருவாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் ஏதோ ஒரு ஆட்டையை போடணும்னு நினச்சிட்டு ஒட்டுமொத்த சமுதாயம் சுற்றிட்டு இருக்கானுங்க பாருங்கள். அவங்களுடைய மனசை மாற்றணுன்னா நல்ல திரைப்படங்களால் மட்டும்தான் முடியும். அதை திரைமொழியில் நீ கொண்டு வா, நல்ல கட்டுரைகளாலும் அதே மாதிரி மனதை வளப்படுத்துகிற உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றும் நமது அறக்கட்டளை சிறந்த அறக்கட்டளையாக வர வேண்டும். மனிதாபிமானம் மிக்க மனிதர்களுக்கான மனித நலத்துக்கான மனித நேயத்திற்கான ஒரு அறக்கட்டளையாக இது சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.